ஜெஃப்னாபடியன் சொந்தங்களுக்கு வணக்கம். மகர சிறைச்சாலையில் நடந்த பிரச்சனை பெரிய அளவிலான பேசுபொருளாகவும் அதிர்வலைகளாகவும் மாறியிருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் எதிர்க்கட்சிகளுடைய விமர்சனத்துக்கு ஆளாகியிருக்கின்றது இன்றைய ஆட்சி. கிட்டத்தட்ட இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த நீதிமன்றத்தில் நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள், நீதிமன்ற வளாகத்தில் நடந்தது, தொடர்ந்து தென்னிலங்கையில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் என்று தொடர்ந்துமே ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்துகிற மாதிரி தான் இவர்களுடைய ஆட்சி ஆரம்பமே இருந்தது. அதுவும் பெரிய அளவிலான விமர்சனத்தை ஏற்படுத்தியிருந்தது. இப்பொழுது இந்த மகர சிறைச்சாலையில் நடந்த மோதல் என்றது மீண்டும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் எப்படி மோதல் ஏற்படுகின்ற பொழுது அது சர்வதேச அளவில் பேசப்பட்டதோ இதுவும் அந்தளவு பேசுபொருளாக மாறியிருக்கிறது. மகர சிறைச்சாலையில் நேற்று ஏற்பட்ட மோதலினுடைய எதிரொலிகளாக சிறை கைதிகளின் ஒரு பிரிவினர் தப்பி ஓடும் முயற்சிகளையும் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் ஒரு சிறை கைதி உயிரிழந்திருக்கின்றார். சிறைக்குள்ள கைதிகள் கட்டுப்பாடு இல்லாமல் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த சம்பவம் நடைபெறுகின்ற இந்த நேரத்தில் இப்பொழுது அது கட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருந்தது. இருந்தாலும் தொடர்ந்துமே இந்த நிலைமைகள் கவலைக்கிடமாகத்தான் முன்னைய நேரங்களில் இருந்தது. நேற்று பின்னிரத்திலிருந்து கிட்டத்தட்ட இன்று காலை வரையான சூழ்நிலையில் அந்த பதட்டமான நிலைமை இருந்தது. கைதிகள் அடங்கிய மற்றொரு குழுவினர் 15 அடி உயர கட்டை அகற்றிட்டு சிறையில் இருந்து வெளியில் போகிறதுக்கு முயற்சிகளில் ஈடுபட்டிருந்தார்கள் என்ற நிலைமையும் 6 கைதிகள் காயமடைந்திருந்தார்கள். உடனடியாக போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் இராணுவத்தினர் சிறைச்சாலை முன்பாக இருந்ததை காணக்கூடிய மாதிரி இருந்தது. அது மட்டுமில்லாமல் பாதுகாப்பு செயலாளர் உடனடியாக விரைந்திருந்தார். இது எவ்வாறு இருக்கின்றது என்றால், முன்னைய காலகட்டங்களில் நீர்கொழும்பில் இப்படி நடக்கின்ற பொழுது பாதுகாப்பு செயலாளரோ அல்லது விசேட அதிரடிப்படையினர் கூட 5ஆம் தேதி வாசலில் நிற்கணும், உள்ளே போகலை. சிறைச்சாலை ஆணையாளர் திணைக்களம் அதற்கான அனுமதியை கொடுக்கல. ஆக இப்படியாக இவர்களுடைய அந்த நீர்கொழும்பு சிறைச்சாலையிலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்கள் இப்பொழுது உடனடியாக அதிரடிப்படையினர் இங்கே வர்றதுக்கு காரணமாக அமைஞ்சதை காணக்கூடிய மாதிரி இருந்தது. அதுலேயும் குறிப்பாக இதில் விமர்சனத்துக்கு உள்ளான விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாமல் ராஜபக்ச அவர்களது எதிர்ப்பலை. நாட்டில் மற்றொரு சிறை கலவரம், இந்த முறை எத்தனை உயிர்கள் பலியாகும் என எங்களுக்கு தெரியாமல் இருக்கின்றது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அவர்கள் விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார். சில வாரங்களுக்குள் நடக்கும் 2வது பெரிய சிறை கலவரம் அது. இது ஒரு தனிப்பட்ட சம்பவம் அல்ல. இது மோசமான நிர்வாகம், அலட்சியம் மற்றும் பெரும் அழுத்தத்தில் இருக்கும் சிறை அமைப்பின் விளைவு. இது ஒரு தனிப்பட்ட நிகழ்வை பற்றியது அல்ல. இந்த தலைமைத்துவமின்மை தான் இதற்கு பெரிய காரணமாக இருக்கின்றது. கண்முன்னே நெருக்கடி நிகழும் பொழுதிலும் சிறைத்துறை இன்றும் நிரந்தரமாக நியமிக்கப்பட்ட ஆணையாளர் ஜெனரல் இல்லாமல் தான் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த முக்கியமான பதவியே இன்னும் முறையாக நிரப்பப்படவில்லை. கூடுதல் பாதுகாப்பை பணியமர்த்துவது ஒரு நாளுக்கு நிலைமையை கட்டுப்படுத்தலாம், ஆனால் அது சிக்கலை தீர்க்காது. நெரிசல், போதுமான வசதியின்மை, போதுமான சுகாதார பராமரிப்பு மற்றும் அர்த்தமுள்ள மறுவாழ்வு இல்லாமை ஆகியவை அவசர கவனத்தை கோருகின்றன என்ற விடயத்தை அவர் தெரிவித்திருக்கின்றார். சிறை தண்டனை ஒருவரின் சுதந்திரத்தை பறிக்குது, அவரது கண்ணியத்தை அல்ல. அரசாங்கம் தற்காலிக தீர்வுகளை கைவிட்டு நிறுவன ரீதியிலான தோல்வியின் தெளிவான அறிகுறிகளை காட்டும் சிறை அமைப்பை சரி செய்ய தொடங்க வேண்டும் என்ற விடயத்தை அவர் தெரிவித்திருக்கார். உடனடியாக பொதுஜன பெரமுனட்டிலிருந்து ஒரு விமர்சனம் ஒன்று வேறு. நீர்கொழும்பு சிறைச்சாலை விவகாரத்திலே உடனடியாக நாமல் ராஜபக்ச விமர்சனத்தை முன்வைத்திருந்தார். சிறை நிர்வாகம் சரியாக இயங்கவில்லை என்று நேரடியாகவே அன்றகுமார் அரசநாயக்கனுடைய ஆட்சியையும் நீதித்துறை அமைச்சர் கர்ஷன நாணயக்கார பதவி விலக வேண்டும் என்ற விடயமும் பேசப்பட்டிருந்தன. ஆனால் இந்த பின்னணியை நாங்கள் பார்க்கணும். என்னென்று பார்த்தீங்கன்னா, நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவம் நடைபெறுகின்ற பொழுது கோட்டபாய ராஜபக்ச அவர்களுக்கான அந்த வெளிநாட்டு தடை விதிக்கப்படுகின்றது, பயண தடை விதிக்கப்படுகின்றது. அதுக்கு பிறகு நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவம் பெரிய அளவில் நிகழ்ந்தது. 5ஆம் தேதி ஒரு சிறிய அளவில் நிகழ்ந்து பிறகு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்ட பிறகு 6ஆம் தேதி மீண்டும் பெரிய அளவில் நிகழ்ந்தது. அது சர்வதேச அளவில் பேசுபொருளாகுது. இப்போ அல் ஜசீரா போன்ற ஊடகங்களில் அது பெரிய அளவு பேசுபொருளாகின்ற அளவுக்கு வந்தது. சரி, இது இவ்வாறு இருக்கேக்க இன்னொரு நிலைப்பாடு, இந்த மகர சிறைச்சாலை சம்பவம் நடைபெறுவதற்கு முன்னர் என்ன நடந்தது? அதற்கு 2 நாட்களுக்கு முன்னர் தான் புஜித் ஜெயசுந்தர மற்றும் கேமஸ்ரீ பெர்னாண்டோ இவர்களுக்கான மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. ஆக இவர்களுடைய பின்னணியை எடுத்து பார்த்தா ராஜபக்ச குழாமினருக்கு ஆதரவான ஒரு முகத்தை தான் இவர்கள் காண்பித்திருந்தார்கள் முன்னைய காலகட்டங்களில், முன்னைய நாள் போலீஸ் மாதிபர் மற்றும் பாதுகாப்பு செயலாளர். அப்போ இப்படியானவர்களுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்ட பிறகு பெரிய அளவில் பேசப்பட்ட விடயம், முன்னைய நாள் ஜனாதிபதிகள் கைது செய்யப்படலாம்,
முதல் முறையாக ஒரு போலீஸ் மா அதிபருக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகின்றது என்ற வரலாற்று தீர்ப்பு வழங்கப்படுகின்றது. இனி வருங்காலங்களில் முன்னாள் ஜனாதிபதிக்கு என்ன தண்டனை வழங்கப்பட போகின்றது என்கின்ற வரலாற்று தீர்ப்பும் அமையலாம் என்று பேசப்பட்டிருந்தது. அவர்களுக்கு மரண தண்டனை வழங்கப்படலாம் அல்லது வேறு ஏதாவது வகையில் கடுமையான தண்டனைகள் வழங்கப்படலாம் அவர்களுடைய சிறப்புரிமையின் அடிப்படையில் என்று பேசப்பட்டது. அப்போ இதில் பெரிய அளவில் முன்னாள் ஜனாதிபதிகளாக உள்ள வரப்போவது யார்? மைத்திரிபால சிறிசேன, கோட்டபாய ராஜபக்சே என்ற இவர்களுடைய பெயர்கள்லாம் உயிர்த்த தாக்குதல் சம்பந்தமான விடயத்தில் பெரிய அளவில் அடிபட்டு கொண்டிருக்கின்ற பெயர்கள். ஏற்கனவே மைத்திரிபால சிறிசேன அவர்களுக்கு இழப்பீடு வழங்கப்பட்டிருந்தது, இழப்பீடு கொடுக்கணும் என்று சொல்லப்பட்டிருந்தது. அதே போல் இதனுடைய பிரதான சூத்திரதாரி அல்லது இதனுடைய பின்னணியில் இருந்தவர் என்று சொல்லப்பட்டு குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற அல்லது விமர்சனத்துக்குள்ளாக இருக்கின்ற கோட்டபாய ராஜபக்சவுக்கு அடுத்த கட்டமாக என்ன நிகழப்போன்றது என்கின்ற ஒரு கேள்விதான் எழுந்திருந்தது இந்த இவர்களுக்கான மரண தண்டனை விதிக்கப்பட்ட பிறகு. அந்த பின்னணியில் இப்பொழுது மகர சிறைச்சாலை சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. ஆகவே இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் நாட்டில் ஒரு அதிர்வலையை அல்லது நாட்டில் மீண்டும் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்கான நிகழ்ச்சி திட்டத்தின் கீழே இவையெல்லாம் நடைபெறுகின்றனவா என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று பலர் மத்தியிலே எழுந்திருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. என்னதான் இப்படான விமர்சனங்கள் எழுந்தாலும் கூட இந்த ஆட்சியாளர்கள் மேலே மக்களுக்கு ஒரு அதிருப்தி வந்திருக்கிறதையும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இவர்கள் நீதியமைச்சர் பதவி விலக மாட்டார், நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்படையில்லை, அது நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்படையில்லை என்று எல்லாருக்குமே தெரியும். ஏன்? இவர்கள்ட்ட பெரும்பான்மை இருக்கிறதால. ஆனால் இந்த விடயத்தில் மீண்டும் மீண்டும் இவ்வாறான சம்பவங்கள் நடக்கின்ற பொழுது மக்கள் ஆணை வழங்கிய ஒரு பெரிய கட்சி, ஒரு பெரும்பாலான மக்கள் ஆணையை வழங்கிய ஒரு பெரிய கட்சி இங்கே ஆட்சியில் இருக்கின்றது என்கின்ற அடிப்படையில் அவர்கள் மேலே மக்களுக்கு அதிருப்தி ஏற்படுவதை யாராலையும் தடுக்க முடியாது என்று தொடர்ந்தும் சமூக வலைத்தளங்களில் பேசப்பட்டு வரதை காணக்கூடிய மாதிரியே இருக்கின்றது. ஆக மகர சிறைச்சாலையில் இடம்பெற்ற சம்பவம் ஒரு நாளுக்குள்ளே கட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருந்தது என்ற விஷயம் பேசப்பட்டிருந்தாலும் கூட அது அதிர்வலைகளை ஏற்படுத்த ஏன்டா ஒரு உயிரிழப்பு அங்கே நடந்திருக்கு இல்லையா? அதே போல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்ட நிலையில் மகர சிறைச்சாலை வளாகத்துக்கு வெளியே கைதுகண்ட உறவினர்கள் கூடினார்கள். விரக்தியடைந்த உறவினர்கள் பாதுகாப்படையினரிடம் தங்களுடைய பிள்ளைகளை காப்பாற்றுமாறு மண்டாடியிருந்தார்கள். ஐயா, தயவு செய்து எங்கள் பிள்ளைகளை எங்களை பிள்ளைகளை கொண்டுவிட அனுமதிக்காதீர்கள், உடனடியாக வெளியில் கொண்டு வாருங்கள் என்ற ஏற்கனவே இந்த கொலை சம்பவங்கள் இடம்பெற்றிருந்தது. சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார்கள் சிறை அதிகாரி உள்பட மற்றும் பலர். ஆக இந்த விடயம் பெரிய அளவில் பேசப்படுகின்ற ஒரு முக்கிய விடயமாக இருந்தது நீர்கொழும்பு சிறைச்சாலை. இப்போ திருப்பி பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். ஒரு கட்டத்தில் துப்பாக்கி பிரயோகம் அந்த சிறைக்குள்ளே மேற்கொள்ளப்படுவதை பார்த்துட்டு போலீஸாருடைய தடுப்பை தகர்த்து கொண்டு அந்த பெற்றோர் அல்லது உறவினர்கள் உள்ளே வந்தார்கள் என்ற விஷயம் பேசப்படுது. உள்ளே அனுமதிக்கலை, சிறைக்குள்ளே அனுமதிக்கலை. சிறைக்குள்ளே அனுமதித்தா நிலைமை மாறி இருக்கும். ஏண்டா மக்கள் சிவிலியன்ஸ் கூட அங்கே பொதுமக்கள் கூட அங்கே பிரச்சனை ஏற்படுத்தப்பட்டிருக்கும், அதால் உள்ளே அனுமதிக்கலாம். ஆனால் அவர்கள் தடுப்பையும் உடைத்து கொண்டு முன்னேற முயற்சித்தார்கள். அதுக்கான அங்கே துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது என்கிற விஷயம் பேசப்பட்டிருந்தது. ஆகவே பெரிய அளவிலான அதிர்வலைகளைத்தான் இந்த மகர சிறைச்சாலை சம்பவம் ஏற்படுத்தியிருந்தது. அதிலேயும் குறிப்பாக இந்த மகர சிறைச்சாலை சம்பவத்தினுடைய பிரதான பின்னணி போதைப்பொருள் கட்டுப்படுத்தல் நடவடிக்கைகள் என நீதியமைச்சரும் சட்டத்தணியுமான கிருஷ்ணன் நாணயக்காரர் தெரிவித்திருக்கின்றார். இந்த மகர சிறைச்சாலையில் ஏற்பட்ட பதட்டமான சூழ்நிலையானது அண்மையில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நடந்த சம்பவத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்டது என்றும் தெரிவித்திருக்கின்றார். நீர்கொழும்பில் இடம்பெற்ற சம்பவம் கைதிகளுக்கிடையே ஏற்பட்ட மோதலாகும். ஆனால் நேற்றைய தினம் மகர சிறைச்சாலையில் இடம்பெற்றது கைதிகளுக்கும் சிறைச்சாலை நிர்வாகத்துக்கும் இடையிலான மோதலாகும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். சிறைச்சாலைக்குள் போதைப்பொருள் கொண்டு செல்லப்படுவதை முற்றாக கட்டுப்படுத்தியமையே நேற்றைய மோதலுக்கு பிரதானமான காரணம். போதைப்பொருளுக்கு அடிமையான கைதிகளே இந்த மோதலை தொடங்கியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சிறைச்சாலையில் சதி முயற்சி நடவடிக்கைகள் சில இடம்பெற்றுள்ளன. நேற்றிரவு கைதிகள் சிலர் பல இடங்களில் சிறைச்சாலை உடைத்து கொண்டு வெளியே தப்பியோட முயற்சித்துள்ளனர். என்றாலும் இந்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டதாகவும் தெரிவித்திருக்கிறார். தற்போது சிறைச்சாலையின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் கடமையில் ஈடுபட்டுப்பட்டிருக்கிறார்கள். நிலைமை சுமூகமாக கொண்டு வரப்பட்டிருக்கின்றது என்ற விஷயத்தை நீதியமைச்சர் தெரிவித்திருந்தார். ஆக இப்படியாக என்னதான் இவர்கள் இந்த விடயங்களை தெரிவித்திருந்தாலும் கூட ஏதோ ஒரு வகையில் இந்த அதிர்வலைகள் பெரிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றதை தான் சொல்லணும். இன்னொரு வகையில் இதை நாங்கள் பார்க்க போய்க்க முன்னைய காலகட்டத்தில் நடந்த இந்த விடயங்களுடைய படிப்பினையும் அவர்கள் சரியாக நிறுவையில்லையோ, உடனடியாக அதை செய்யலாது. ஆனால் ஒரு மாதத்துக்குள்ளேயே இன்னொரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, இன்னொரு மோதல் ஏற்பட்டிருக்கின்றே அது பெரிய அளவிலான சிக்கல்களை தோற்றுவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன சொல்லணும். ஆக எல்லா நடவடிக்கைகள் சார்ந்து பார்க்கின்ற பொழுதும் ஒரு
ஒரு சிக்கலுக்குள்ள இது இருக்குது என்றாலும் நிர்வாக ரீதியாக இவர்கள் ஒரு கலந்துரையாடல் மேற்கொண்டிருந்தார்கள் என்று தெரிவித்திருந்தார்கள். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் பாதுகாப்பு செயலாளர் நீதி அமைச்சு நிர்வாகத்துக்குள்ள ஒரு முக்கியமான கலந்துரையாடல் ஒன்றை உருவாக்கியிருந்தார்கள். எப்படி இந்த விஷயங்கள் எல்லாம் வந்தது, என்ன மாதிரி அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்ற வகையில் ஒரு கலந்துரையாடல் ஒன்றையும் மேற்கொண்டிருந்தார்கள் என்ற விஷயமும் பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது. பார்க்கலாம் என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் இந்த விடயங்கள் எல்லாம் செல்ல போகின்றது, அடுத்த கட்டம் இப்படியான ஒரு முகாந்திரத்தை இதுக்குள்ளே கொண்டு வர போன்றார்கள் என்பது. இது இவ்வாறு கேட்க இந்த உயிர்த்த தாக்குதல் சம்பந்தமான விடயங்கள் மீண்டும் பேசுபொருளாக இருக்கின்றது. இந்த இருவருடைய மரண தண்டனைக்கு பிறகு, அதாவது பூஜித் ஜெயசுந்தர மற்றும் இந்த விடயத்தில் சம்பந்தப்பட்டிருக்கின்ற பாதுகாப்பு செயலாளர் கேமஸ்ரீ பெர்னாண்டோ அவர்களது மரண தண்டனைக்கு பிறகு மீண்டும் பெரிய அளவில் பேசிக்கொள்ளா இருக்கின்றது. இதனுடைய அடுத்த கட்ட கைது யாராக இருக்கலாம் என்றது பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது. குறிப்பாக கோட்டபாய ராஜபக்சவாக இருக்கலாம் என்று ஒரு சாராரும், மைத்ரிபால சிறிசேனவாக இருக்கலாம் என்று இன்னொரு சாராரும் தங்களுடைய அரசியல் விமர்சனங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதில் இலங்கை தொழிலாளர் மக்கள் முன்னணியுடைய தலைவர் சமீர பெரேரோவும் ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். உயிர்த்ததார தினத்தன்று இடம்பெற்ற கொடூர தாக்குதலின் பின்னணியில் ஆட்சியை தன்வசப்படுத்திய கோட்டபாய ராஜபக்ச அடுத்த சட்ட நடவடிக்கைகளுக்கு தயாராக இருக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கிறார். கொழும்புல சனிக்கிழமை நடைபெற்ற ஒரு விசேட உறவியலாளர் சந்திப்பில் தான் அவர் இந்த விஷயத்தை தெரிவித்திருக்கின்றார். உயிர்த்த தாக்குதலின் பின்னணியில் இருந்த சூத்திரதாரிகள் எவரும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்ப முடியாது. நேற்றிரவு ஆரம்பமான தொடர் கைது நடவடிக்கைகள் மற்றும் சட்ட நடவடிக்கைகள் சிக்க இன்னும் பலர் வரிசையில் இருப்பதாகவும் அவர்களுக்கான தண்டனை உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். உயிர்த்த தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய அனைத்து தரப்பினருக்கும் எதிராக பாரபட்சமின்றி சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். கடமை தவறிய மற்றும் சதித்திட்டத்துக்கு உடந்தையாக இருந்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் முன்னாள் அரசு அதிகாரிகள், இராணுவ மற்றும் போலீஸ் பிரதானிகள் மற்றும் அரசியல் அதிகாரத்தில் இருந்தவர்கள் அத்தனை பேரும் பொறுப்பு கூற வேண்டும் என்கின்ற விடயத்தை தெரிவித்திருக்கிறார். அவர் ஒரு பட்டியலை அடுக்கிறார். உயிர்த்த தாக்குதலுடைய பொறுப்பில் இருந்த முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்ரிபால சிறிசேன, ரணில் விக்ரமசிங்க, கோட்டபாய ராஜபக்ச, அப்போதைய பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கேமஸ்ரீ பெர்னாண்டோ, முன்னாள் போலீஸ் அதிபர் பூஜித் ஜெயசுந்தர, அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி நிலந்த ஜெயவர்த்தன, பிரதான புலனாய்வு அதிகாரி சுரேஷ் செலே, தேசபந்து தென்னகோன் மற்றும் அசாத் மௌலானா உள்ளிட்ட எந்த ஒரு தரப்பும் தப்பிக்க முடியாது. உயிர்த்த தினத்தன்று நடத்தப்பட்ட தாக்குதலின் பின்னர் ஆட்சியை தன்வசப்படுத்திய கோட்டபாய ராஜபக்ச இந்த தாக்குதலின் பிரதான சந்தர்ப்பங்களில் ஒருவரான சுரேஷ் செலேவை அரசு புலனாய்வு பிரிவின் தலைவராக்கிய அனைத்து புலனாய்வு அமைப்புகளையும் அவரது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்திருக்கிறார். இதன் மூலம் ஆதாரங்களை அளிப்பதற்கும் சாணி அபேசர போன்ற நேர்மையான புலனாய்வு அதிகாரிகளை பழிவாங்கிறதுக்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. கடந்த வாரம் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் மூலம் சதித்திட்டம் ஒன்றுக்கு துணையாக செயல்படும் எந்த ஒரு அரசு அதிகாரிக்கும் கிடைக்கும் அதிகபட்ச தண்டனை என்ன என்பது தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டு விட்டது. அந்த தீர்ப்பை நாங்கள் கௌரவிக்கின்றோம். இந்த சந்தர்ப்பங்களில் இந்த சம்பவங்களின் பின்னணியில் இருந்த இராணுவ மற்றும் அரசியல் சூத்திரதாரிகள் அனைவரும் எதிர்வரும் காலங்களில் சட்டத்தின் முன் தண்டனையை பெறுவது உறுதி. அதிலிருந்து எவரும் தப்ப முடியாது என்றும் அன்றுகுமார் அரசநாயக்க தலைமையிலான தற்போதைய அரசாங்கத்தில் குற்றவாளிகளுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர் முன்வைத்திருக்கிறார். புலனாய்வு தகவல் கிடைத்ததும் உயிர்த்த பயங்கரவாத தாக்குதலை தடுக்க தவறியதன் மூலம் கடமையை செய்ய தவறியமை மற்றும் கொலைக்கு உடந்தையாக இருந்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளில் குற்றவாளிகளாக காணப்பட்ட முன்னாள் போலீஸ் அதிபர் பூஜித் ஜெயசுந்தர மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகியோருக்கு இந்த தண்டனை வழங்கப்பட்ட பிறகு இப்படியான பேச்சுக்கள் அல்லது இப்படியான அடுத்த கட்ட விடயங்கள் எல்லாம் வந்திருக்கின்றது. இது எவ்வாறாக இருந்தாலும் சரி, இது சம்பந்தமாக கொழும்பு கொஞ்சம் பதட்டத்தில் இருக்குது என்ற விஷயங்கள் அண்மை காலமாக பேசுபொருளாக இருந்தன. என்றால் கொழும்பில் ஒரு சந்திப்பு ஒன்று நடந்திருக்கின்றது என்ற தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி இல்லாவிட்டாலும் கூட ஒரு பத்திரிகை அலுவலகம் ஒன்றில், கொழும்பு 7 இருக்கிற பத்திரிகை அலுவலகம் ஒன்றில் ரகசிய பேச்சுவார்த்தை ஒன்று நடைபெற்றிருக்கின்றது என்கின்ற தகவலும் கிட்டத்தட்ட நேற்று முன்தினம் அளவில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கின்றது என்ற தகவலும் தெரிய வந்திருக்கிறது. டிரான் அலசின் அலுவலகத்தில் தான் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றிருக்கிறது என்றும் அதில் உதய கமன்பில, விமல் வீரவன்ச, தயாசுரி ஜெயசேகர மற்றும் மேலும் 4 அல்லது 5 பேர் இருந்திருக்கின்றார்கள். சிலர் வெளிச்சத்தில் தங்களின் முகம் தெரியாமல் இருக்க இருள் சூழ்ந்த பகுதிகளில் தங்களின் காரை நிறுத்தி இறங்கி சென்றிருக்கின்றார்கள். அதனால் அவர்களை சரியாக அடையாளம் காண முடியலை என்ற தகவலும் வந்திருக்கிறது. உண்மையிலேயே மக்கள் எதிர்பார்க்கிறது இதைத்தான். ஒரு சரியான நிர்வாகத்துக்கு கீழே கொண்டு வரப்பட வேண்டும் விடயங்கள் எல்லாமே. அதே போல் ஒரு பதட்டமில்லாத சூழலையே வாழணும். எங்கள்கிட்ட போர்ச்சூழல் இருக்கின்ற பொழுது, எங்களுடைய நாட்டில் போர்ச்சூழல் இருக்கின்ற பொழுது எப்போதுமே பதட்டமான சூழ்நிலை தான் இருந்து கொண்டே இருக்கும். அது இப்பொழுது தென்னிலங்கையில் எதிரொலிக்க வழிகிட்டிருக்கின்றது. ஆக அந்த பதற்றமில்லாத சூழ்நிலையிலே வாழணும் என்றுதான் மக்களுடைய அபாவாகவும் இருக்கின்றது. மக்கள் ஒரு மாற்று கட்சியை கொண்டதுக்கான காரணமும் உயிர்த்த தாக்குதல், அதன் பின்னரான சில சம்பவங்கள்,
மக்களுக்கு ஒரு பாடங்களாக இருந்தாலும் ஒரு மாற்று கட்சி ஒன்று கொண்டு தருகிறார். இந்த ஆட்சியிலும் இப்படி நடக்கின்றது. இது எதிர்க்கட்சிகளுடைய சதி அல்லது ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு காரண கர்த்தாவாக இது இருக்கின்றது என்ற விமர்சனம் எழுந்திருந்தாலும் கூட மக்கள் அதிருப்தியில் தான் இருக்கின்றார்கள். இதற்கு கட்டாயம் அரசாங்கம் பதில் சொல்லி ஆக வேண்டிய ஒரு நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள் என்பதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம்தான் இல்லையா?